இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அமர், இப்பதான் அவளுக்கு சுயநினைவே வந்திருக்கு. அவளை போய் ஞாபகப்படுத்தி பாருன்னு டென்ஷன் படுத்திட்டு இருக்கீங்க. மனோகரி, அஞ்சலி தான் யாருன்னு தெரியும் சொல்றல்ல. ஆனா டாக்டர் ரெஸ்ட் எடுக்க சொல்லி சொன்னார்ல. ஸ்ட்ரெஸ் அதிகமாகி மறுபடியும் அன்கான்ஷியஸ் ஆயிட்டா சின்ன பொண்ணு உயிரோட விளையாடலாமா? தப்பு பண்ணவங்க எப்பவுமே தண்டனையை அனுபவிக்கணும்ல. ஆமா, அஞ்சலிய போலீஸ் கூட பேச வச்சு அந்த டிரைவரை கண்டிப்பா புடிச்சே ஆகணும். கரெக்ட் தான் அமர். நீ இப்ப கேட்டதுக்கே பாரு அஞ்சலி எப்படி ஆயிட்டான்னு. எதுக்கு ரிஸ்க் எடுத்துக்கிட்டு? அதான் அஞ்சலிக்கு இப்ப அவன் யாருன்னு கூட ஞாபகம் வரல. வந்ததுக்கு அப்புறம் உடனே ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போகலாம். அதுக்குள்ள அஞ்சலி ஹெல்த்தும் சரியா ஆயிடும். ஹலோ அம்மா, நான் அமரேந்தரோட அப்பா பேசுறேன். சொல்லுங்க சார். ஒன்றும் இல்லம்மா, இன்னைக்கு பொண்ணுக்கும் பையனுக்கும் ட்ரெஸ் எடுக்கலான்னு இருக்கோம். அதனால நீங்களும் வந்தீங்கன்னா நாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஷாப்பிங்கை முடிச்சிடலாம். சரிங்க சார், நாங்களே போய் எடுக்கணும்னு நினைச்சோம். இப்போ நீங்களே எடுத்து தரேன்னு சொல்றீங்க, நாங்க என்ன பண்றது? எங்கன்னு சொல்லுங்க சார், நானும் என் தம்பியும் வந்துடுறோம். டி நகர் டேனிங்ல என்னென்னஸ்னு ஒரு துணி கடை இருக்குல்ல, அங்க 1 ஹவர்ல வந்துருங்கம்மா. சரிங்க சார், நாங்க வந்துடுறோம். நல்லதும்மா. சார், வா மிஸ் அம்மா. நான் நடந்துகிட்டதை பார்த்து கோவப்பட்டதும் நீங்க தான். என்னோட வேலையை பார்த்து என்ன பாராட்டினதும் நீங்க தான். நான் சொன்ன ஒரு பொய்ய தவறா புரிஞ்சுக்கிட்டு கோவப்பட்டதும் நீங்க தான். ஆனா இப்போ எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு பொறுப்பை ஏத்துக்கிட்டதும் நீங்க தான். இது எல்லாத்துக்கும் பின்னாடி என்னதான் ஒரு காரணம் இருந்தாலும் அந்த காரணம் என்னன்னு என்னால புரிஞ்சுக்க முடியல சார். அவரு உன் கல்யாணம் நடத்தணும்னு நினைச்சது எனக்காக பாகி. எனக்கு தெரிஞ்சு ஆறு அவளோட குடும்பத்துக்கு அப்புறம் அவ்வளவு நேசிச்சது உன்னதான் பாகி. அது ஏன்னு அவ இருக்கும்போது கேட்க முடியல. இப்ப தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சாலும் சொல்றதுக்கு அவ இல்ல. அவ எப்பவுமே உனக்கு துணையா இருப்பேன்னு ப்ராமிஸ் பண்ணிருக்கா. நான் இருக்கிற வரைக்கும் என் ஆறு பண்ணி கொடுத்த ப்ராமிஸை நான் காப்பாத்துவேன். ஏன் சார்? உங்களதான். மற்றதெல்லாம் உன்னோட கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பேசிக்கலாமா சாமா? டாடி ஷாப்பிங்க்கு போகணும்னு சொன்னாரு, போய் ரெடி ஆயிட்டு வா. கல்யாணம் ரொம்ப கிராண்டா இல்லாம ரொம்ப சிம்பிளா கோவில்லையே பண்ணிக்கலாமே சார். என்னாச்சு மிஸ்ஸம்மா? சந்தோஷமா தடபுடலா பண்ண வேண்டிய கல்யாணத்தை சிம்பிளா பண்ணா போதும்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்க. செலவை பத்தியும் அரேஞ்ச்மெண்ட்ஸை பத்தியும் நீ எதுவும் யோசிக்காத. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நீ சந்தோஷமா வந்து மேடை மேல உட்காரு போதும். சரிங்க சார். டேய் தம்பி, நீ அவங்க முன்னாடி வெக்கம் எல்லாம் படாம உனக்கு என்ன வேணுமோ வாங்கிக்கோ. கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் 1 வருஷத்துக்கு ட்ரெஸ் வேணும்னு கேட்கவே கூடாது. நீ நமக்கு என்னக்கா வெக்கம்லாம் இருக்கு? பார்க்கதானே போற, எப்படி வாங்க போறேன்னு. எடுத்து என்னன்னு கேளுக்கா. அப்புறம் அவங்க நேர்ல பார்க்கும்போது ஏன் போனை எடுக்கலன்னு கத்தும்.
பார்க்கலன்னு சொல்லிக்கலாம்டா. போனை சைலண்ட்ல போட்டுடுறேன். ஹலோ ஹலோ மங்களம் மேடம், எங்க இருக்கீங்க? ஆ, நான் பண்ண அட்டனே பண்ணல, முட்டாள். நாங்க அந்த கடைக்கு உள்ளதாங்க இருக்கோம். நீங்க எங்க இருக்கீங்க? நாங்களும் கடைக்கு முன்னாடி தான் இருக்கோம். அப்படியா? நாங்க வரோங்க. டேய், அவங்க எல்லாரும் வந்துட்டாங்க. நான் டைரக்டா அவங்களை எங்கேயே கூட்டிட்டு வரேன். நீ சூட் எல்லாம் போட்டுட்டு சும்மா ஸ்டைலா நில்லு. உன்னை பார்த்து அவங்க ஷாக் ஆயிடணும். சரியா? அப்படியே பண்ணிடுறேன்க்கா. வணக்கம் சார். ம். அக்கா, அந்த சின்ன பொண்ணு வேற பாத்துட்டாக்கா. அஞ்சலி, அஞ்சலி. அஞ்சலி, அஞ்சலி. என்னாச்சு? ஆ? அஞ்சலி அஞ்சலின்னு திரும்ப திரும்ப ஏன் கத்திக்கிட்டு இருக்கீங்க? அமர், அதான் அஞ்சலிக்கு உடம்பு சரியில்லைல்ல, அதான் ஏன் கூட்டிட்டு வந்தீங்கன்னு கேக்குறாங்க போல. அதான் சார், அதான். இப்ப அவ நல்லா தான் இருக்கா. சரி, நம்ம உள்ள போலாம் வாங்க. ம். திமிரு தலைக்கு ஏறி ஆடிட்டு இருந்தல, இப்போ எல்லா திமிரும் அடங்கிடுச்சா? என்ன மேடம் நீங்க? ஷாப்பிங்க்கு என் தம்பி வருவான்னு தெரிஞ்சோ எதுக்காக அந்த சின்ன பொண்ணை கூட்டிட்டு வந்தீங்க நீங்க? ஏய், நான் அத சொல்றதுக்காக தானே உனக்கு அத்தனை தடவை ஃபோன் பண்ணேன். எதுக்கு ஃபோன் எடுக்கல? பாக்கலன்னு சொல்லிக்கலாம்டா. போனை சைலண்ட்ல போட்டுடுறேன். ஐயோ மேடம். போக்கலையா? இத பத்தி உன்கிட்ட அப்புறமா பேசிக்கிறேன். வா. என்ன பார்க்கலான்னு இருக்கீங்க சார்? எல்லாருக்கும் ட்ரெஸ் எடுக்கணும். ஓகே சார். இந்த ஃப்ளோர்ல லேடிஸ் ரெகுலர் சாரீஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல கிட்ஸுக்கும் ஜென்ஸுக்கும் இருக்கு சார். செகண்ட் ஃப்ளோர்ல பட்டு சாரியும் பார்ட்டி வேரும் இருக்கு சார். ஓகே, தேங்க்யூ. இட்ஸ் ஓகே சார். சார் அப்புறம் மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லயே புதுசா கப்பல் அவுட்ஃபிட் செக்ஷனும் லான்ச் பண்ணியிருக்கோம். ஓ, எல்லா அக்கேஷனுக்கும் இங்க துணி இருக்கு. ஓகே. சார், நீங்க மேடம் கூட போய் பார்க்கலையா சார்? இப்ப கல்யாணத்துல எல்லாம் ஒய்ஃப் அண்ட் ஹஸ்பண்ட் மேட்சிங் ட்ரெஸ் தானே சார் ப்ரிஃபர் பண்றாங்க.